Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக புதிய நெட் பேங்கிங் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் பேங்கிங் போர்ட்டலில் நாம் நம்மளுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபீஷியல் வெப்சைட் வந்துட்டு இந்த புதிய நெட் பேங்கிங்கில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். டேஷ்போர்ட் அப்படின்னு போட்டு அக்கௌண்ட் ஓவர்வியூ அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பாருங்கள் வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். மேலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ட்ராப் டவுனில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரம் டேட் டு டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு லாஸ்ட் 30 days 60 days 90 days இந்த மாதிரி போதும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்கள் லாஸ்ட் 30 days 60 days 90 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து ஜஸ்ட் கோன் கொடுங்க. கோன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு உண்டான அந்த பீரியடுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு. அந்த பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஐஎஃப் நம்பர் அதற்கு அடுத்து அப்படிங்கிற அந்த சிம்பிள் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து DDMMYYYY இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புதிய நெட் பேங்கிங்கில் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.